வாங்க இன்னைக்கு நாம பீட்டர் லின்ச்சோட புகழ்பெற்ற புத்தகமான ஒன் அப்பான் வால் ஸ்ட்ரீட் ஓட கடைசி ரொம்ப முக்கியமான அத்தியாயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல நிறைய முதலீட்டு ஞானம் கொட்டி கிடக்கு. இந்த அத்தியாயத்தோட தலைப்பே பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. இது முதலீட்டு உலகத்துல ஒரு மிக முக்கியமான பாடத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதாவது எல்லாரும் போற வழியில போனா அது எப்பவும் சரியா இருக்காதுங்கிறது தான் அந்த பாடம். 50,000 பிரெஞ்சுக்காரர்கள் கூட தப்பா இருக்கலாம். இதுதான் அந்த வாசகம். இன்னைக்கு நம்மளோட முழு பேச்சும் இந்த ஒரு ஐடியாவை மையமா வச்சுதான் இருக்க போகுது. அதாவது மத்தவங்கள அப்படியே கண்மூடித்தனமா ஃபாலோ பண்றது. அவங்க எவ்ளோ பெரிய எக்ஸ்பர்ட்ஸா இருந்தாலும் சரி, அது நம்மள தோல்விக்கு தான் கொண்டு போய்விடும். சரி, பங்குச்சந்தை ஏன் இப்படி லாஜிக்கே இல்லாம நடந்துக்கிடுது? வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். உலகத்துல நடக்கிற பெரிய பெரிய சம்பவங்களுக்கு மார்க்கெட் எப்படி சம்பந்தமே இல்லாம ரியாக்ட் பண்ணுதுன்னு முதல்ல பாப்போம். பீட்டர் லின்ச் அவரோட கெரியர்ல ஒரு ரொம்ப விசித்திரமான பேட்டர்னை கவனிச்சிருக்காரு. என்னன்னா, மார்க்கெட் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயங்கரமா பயந்துரும். ஆனா உண்மையிலே பெரிய பிரச்சனைகள் வரும்போது அதை கண்டுக்காது. இப்போ இந்த டைம்லைனை பாருங்களேன். 1962ல கியூபா ஏவுகணை பிரச்சனை, உலகம் அணு ஆயுத போர் வந்துருமோன்னு பயந்து நடுங்கிட்டு இருக்கு. ஆனா மார்க்கெட் வெறும் 3%க்கும் கம்மியா தான் இறங்குச்சு. அதே வருஷம் ஜனாபதி கென்னடி யுஎஸ் ஸ்டீல் கம்பெனியோட விலை உயர்வை விமர்சிக்கிறாரு. அதுக்கு மார்க்கெட் 7% இறங்குது. அப்புறம் பாருங்க, கென்னடி படுகொலை, ஒரு தேசமே சோகத்துல இருக்கு. ஆனா மார்க்கெட் 3%க்கும் குறைவா இறங்கி 3 நாள்ல ரிகவர் ஆயிடுச்சு. 1973ல ஓபெக் எண்ணெய் தடை வருது, பெரிய எரிசக்தி நெருக்கடி. ஆனா மார்க்கெட்ல பெருசா எந்த மாற்றமும் இல்ல. மெதுவா சில மாசங்கள் அப்புறம் தான் சரியா ஆரம்பிக்குது. அப்போ பாருங்க, அணு ஆயுத போரை விட ஒரு ஜனாதிபதி பிசினஸ்ல தலையிடுறது தான் வால் ஸ்ட்ரீட்டுக்கு பெரிய பயமா இருந்திருக்கு. என்ன ஒரு விசித்திரம் பாத்தீங்களா? சோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஷார்ட் டேர்ம்ல மார்க்கெட் ஒரு கம்பெனியோட உண்மையான மதிப்பை எடை போடுற மிஷின் கிடையாது. அது ஒரு ஓட்டிங் மிஷின் மாதிரி. எது பாப்புலரோ அதுக்கு ஓட்டு விழும், அவ்வளவுதான். லாஜிக்கெல்லாம் பார்க்காது. சரி, மார்க்கெட்டை இப்படி விசித்திரமா நடந்துக்கிறதுக்கு யாரு காரணம்? நீங்க மாதிரி தனிப்பட்ட முதலீட்டாளர்களா? இல்லவே இல்ல. இதுக்கு பின்னாடி இருக்கிறது பெரிய பெரிய நிதி நிறுவனங்கள் தான். இந்த நிறுவனங்களோட மனநிலையே எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. 1980கள்ல இருந்து இவங்க தான் மார்க்கெட்டை ஆதிக்கம் செலுத்துறாங்க. இவங்களோட வெற்றிய ஒவ்வொரு 3 மாசத்துக்கும் ஒரு தடவை, அதாவது குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸ் வச்சுதான் அளப்பாங்க. இதனால எல்லாரும் ஒரே மாதிரி பிரபலமான பங்குகளை வாங்கி ஒரே நேரத்துல விக்கிறாங்க. இது ஒரு பெரிய கூட்ட மனப்பான்மையை உருவாக்குது. இதனாலதான் பங்குகளை ரொம்ப நாள் வச்சுக்காம வேக வேகமா வாங்கி விக்கிறாங்க. இதனால மார்க்கெட் ஒரு வாடகைக்கு பங்கெடுக்கிற இடம் மாதிரி ஆயிடுச்சு. இந்த நிபுணர்கள் அவங்களோட சொந்த ரூல்ஸ்லே மாட்டிக்கிறாங்க. அதனாலதான் அவங்க ஷார்ட் டேர்ம்ல யோசிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. நாம பாக்குற இந்த ஏற்ற இறக்கங்களுக்கு இது ஒரு முக்கிய காரணம். ஆனா இங்கேதான் ஒரு ட்விஸ்ட். இந்த நிறுவனங்களோட கூட்ட மனப்பான்மை தான் நம்மள மாதிரி பொறுமையா இருக்கிற தனிப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு ஒரு பிரமாதமான வாய்ப்பை உருவாக்குது. ஆமா, அவங்க கிட்ட இல்லாத ஒரு சூப்பர் பவர் உங்ககிட்ட இருக்கு. இந்த ஒப்பீட்ட பாருங்க, உங்களுக்கும் அந்த பெரிய நிறுவனங்களுக்கும் உள்ள வித்தியாசம் பளிச்சுன்னு புரியும். அவங்களுக்கு ஒவ்வொரு குவார்ட்டர்லயும் ரிசல்ட் காட்டணும்னு பிரஷர். ஆனா உங்களுக்கு பொறுமையா இருக்கலாம். அவங்க பாப்புலரான பங்குகளை தான் வாங்கியாகணும். ஆனா நீங்க யாருக்கும் தெரியாத மறைஞ்சிருக்கிற வைரத்தை கூட தேடி கண்டுபிடிக்கலாம். அவங்க வேகமா வித்துட்டு போகணும். ஆனா நீங்க நீண்ட காலத்துக்கு வச்சுக்கலாம். அவங்க மார்க்கெட்ல இருந்து வெளியேறும்போது கூட்டத்துல அடிச்சு புடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க அமைதியா உள்ள நுழையலாம். இதுதான் உங்களோட சூப்பர் பவர். உண்மையில உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? நீங்க வேற யார சொல்றதையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. மார்க்கெட்ல வேற தேவையில்லாத சத்தத்தை எல்லாம் ஒதுக்கிட்டு உண்மையிலேயே எது முக்கியமோ, அதாவது நீங்க வச்சிருக்கிற கம்பெனியோட அடிப்படை பலத்துல மட்டும் கவனம் செலுத்தலாம். இந்த சத்தம்னு சொன்னேன் இல்லையா, அது எங்கிருந்து வருது? முக்கியமா ஃபைனான்ஷியல் மீடியா கிட்ட இருந்து தான். நம்மள பயமுறுத்துற மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வாங்க, இது எப்படி பீட்டர் லின்ச் சொல்ற கவலை சுவரை உருவாக்குதுன்னு பார்க்கலாம். எப்பவுமே பயப்படுறதுக்கு ஒரு காரணம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க தினமும் நியூஸ் பாத்தீங்கன்னா, பொருளாதாரம், அரசியல், உலக நிகழ்வுகள்னு எதையாவது சொல்லி ஐயோ எல்லாம் நாசமா போச்சுன்னு சொல்றதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கண்டிப்பா இருப்பாரு. இந்த பயம் ஒரு சைக்கிள் மாதிரி வேலை செய்யுது. முதல்ல மீடியா ஒரு புது பிரச்சனைய பெருசா காட்டும். அப்புறம் வார இறுதியில, அதாவது சனி ஞாயிறுல புதுசா எந்த தகவலும் வராது. ஆனா முதலீட்டாளர்களுக்கு கவலைப்படுறதுக்கு 60 மணி நேரம் கிடைக்கும். இதோட விளைவு, திங்கட்கிழமை காலையில எல்லாரும் பயத்துல பங்குகளை விற்க ஆரம்பிப்பாங்க. இது பல சமயம் நல்ல பங்குகளை மலிவு விலையில வாங்க ஒரு வாய்ப்பை உருவாக்கும். இதுதான் லின்ச் திங்கள் விளைவு, அதாவது மண்டே எஃபெக்ட்னு சொல்றாரு. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல? அதனால எப்பவுமே ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க,
கவலைப்படுறதுக்கு எப்பவுமே ஏதாவது காரணம் இருக்கும். ஆனா நீங்க ஒரு விஷயத்த பத்தி நியூஸ்ல கேக்குறப்பவே அந்த விஷயம் மார்க்கெட் விலையில ஏற்கனவே எதிரொலிச்சிருக்கும். அதனால அத பத்தி நீங்க புதுசா கவலைப்பட தேவையில்ல. சரி, இவ்ளோ விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதையெல்லாம் ஒன்னா சேர்த்து எப்படி பயன்படுத்துறது? இதுக்கு பீட்டர் லிஞ்ச் நமக்கு சில சூப்பரான விதிகளை விட்டுட்டு போயிருக்காரு. அதுதான் நம்ம நீண்ட கால வெற்றிக்கான டூல்கிட். முதல்ல நம்மளோட மனநிலை மற்றும் உத்தி பத்தின விதிகள். மார்க்கெட் இறங்குறப்ப பயப்படாதீங்க, அது ஒரு நல்ல வாய்ப்பா பாருங்க. அடுத்த 1-2 வருஷத்துல மார்க்கெட் எப்படி இருக்கும்னு கணிக்க முயற்சி பண்றது வீண் வேலை. குறுகிய காலத்துல ஒரு கம்பெனி நல்லா பண்ணாலும் அதோட பங்கு விலை இறங்கலாம். கடைசியா கவலைப்படுறதுக்கு எப்பவும் ஒரு காரணம் இருக்கும், அதை கண்டுக்காம இருக்க கத்துக்கோங்க. அடுத்து வாங்குறதுக்கும் விக்கிறதுக்குமான சில விதிகள். ஒரு சுமாரான கம்பெனியோட பங்கு விலை மலிவா இருக்குன்னு மட்டுமே வாங்காதீங்க. அதே மாதிரி ஒரு சூப்பரான கம்பெனியோட பங்கு விலை ஏறிடுச்சுன்னு மட்டுமே வித்துடாதீங்க. ஒரு பங்குக்கு நீங்க தான் அதோட ஓனர்னு தெரியாது, அதனால அது மேல ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க. கடைசியா உங்களால மார்க்கெட்டை ஜெயிக்க முடியாதுன்னு தோணுச்சுன்னா சிம்பிளா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணிடுங்க. இறுதியா நம்மளோட முக்கிய நம்பிக்கைகள் பத்தின விதிகள். எப்பவும் புது ஐடியாக்களுக்கும் புது கம்பெனிகளுக்கும் மனசை திறந்து வச்சுக்கோங்க. ஒரு நல்ல பங்குல முதலீடு பண்ணாம விட்டுட்டீங்கன்னு வருத்தப்படாதீங்க, அதனால உங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்ல. கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், முதலீட்டுல ஜெயிக்கணும்னா நீங்க எப்பவும் சரியா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. பீட்டர் லிஞ்சோட இந்த கடைசி வரி ரொம்ப அருமையானது. நீங்க எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்கணும்னு அவசியம் இல்ல. நான் கூட பல 10 மடங்கு லாபம் கொடுத்த பங்குகளை, அதாவது 10 பேகர்ஸை தவற விட்டுருக்கேன். ஆனா அது என்ன மார்க்கெட்டை ஜெயிக்கிறத தடுக்கலன்னு சொல்றாரு. பாத்தீங்களா, முதலீடுங்கிறது எப்பவும் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது இல்ல. அதுக்கு தேவையானது ஒரு சரியான வழிமுறை, பொறுமை, அப்புறம் மத்தவங்கள ஃபாலோ பண்ணாம உங்களுக்காக நீங்களே யோசிக்கிற தைரியம். இது இருந்த போரும். நன்றி. இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள். இது ஒன் ஹவர் அப்பான் வால் ஸ்ட்ரீட்டின் கடைசி அத்தியாயம். அடுத்த வாரம் ஒரு புதிய புத்தகத்துடன் உங்களை சந்திப்போம்.